இருக்கிறார், இருக்கத்தான் போகிறார். அல்பா அண்ட் ஒமேகாவானவர். அவர் காலங்கள் இது ரோமருடைய காலம்னாலதான் நாங்க இந்த பிரிச்சு பிரிச்சு சொன்னேன். 24 மணித்தியாலும் 12 மாதங்கள் 52 ரோமர் கேலண்டர்ல. ஆனால் தேவனுடைய பரலோக ராஜ்யம் நித்திய காலங்களை கணக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் பேர் நான் இருக்கிறவர். சொல்லுகிறார், இந்த தேவன் எப்படி உங்களுக்கு இந்த நாட்களிலே காண்பிக்க போகிறார் என்றால் இருக்கிறவர் என்னன்னா, அவர் என்ன சொல்லுகிறார்? அதே யாத்திராகமத்தில் பார்த்தீர்கள் என்றால் 23-4 அதிகாரத்திலே திரும்பவும் சொல்லுகிறார், ஏன் விசேஷித்தவன் என்று கேட்கும் பொழுது அங்கே பிதாவாகிய தேவன் மோசேயினிடத்திலே நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுல ஒன்று சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் செல்லும் இளைப்பாறுதல் தருவேன். இந்த வருஷத்திலே தலையங்கம் கடந்த வருஷம் தேவன் நமக்கு சமாதானம் ஷாலோம் என்று சொன்னார். ஆனா நிறைய நேரங்களிலே ஜனவரியிலே சமாதானம் கெட்டு போகிற அளவுக்கு தான் வந்தது சூழ்நிலை. எப்படி யோசிப்பு சொப்பனம் கண்டான், எல்லா கட்டுகளும் அவன் மேல விழுற மாதிரியும் அவன் நிமிர்ந்து நிக்கிற மாதிரியும் அவங்க அப்பா எல்லாம் திட்டாங்க. உடனே அவனுக்கு ராஜ பதவி கிடைக்கல, உடனே குழிதான், சிறைச்சாலை, அவமானம் வச்சுட்டாங்க. ஆனால் சொன்னது நிறைவேறினது. ஆமென். எங்களுக்கும் அப்படி ஷாலோம் என்று 2025 சொன்னார். இப்போ இன்னும் few minutes தான் இருக்குது. இன்னைக்கும் கூட உங்களுடைய மத்தியிலே சமாதானத்தோடு என்னை மகிமைப்படுத்த திரும்பி கொடுத்தார். ஆமென். சமாதானத்தை எப்படியாக கெடுக்கணும், என்னென்னமோ பண்ணி பார்த்தா. சொல்லுங்க எல்லாரும், என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ஆனா ஒண்ணுமே அவனால பண்ண முடியல. ஹல்லேலூயா. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் நீங்கள் ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவன் வெற்றி சிறந்து இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் அந்த சமாதானத்தை கொடுத்து விட்டார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஆமென் என்று வரும். அந்த சமாதானத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சந்தோஷமா இருக்கீங்க, வெளியில போறீங்க, எப்படி பண்ணீங்க, கொண்டெல்லாம் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு சமாதானம், அதனுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் தேவையா? சந்தோஷத்தின் வெளிப்பாடு. புரியுதா உங்களுக்கு? உள்ள இருந்துச்சு நம்ம சந்தோஷமா என்ன செய்வோம்? ஆமா, வெளில காட்டுவோம். அதுக்கு ஒரு பெரிய பண செலவழிக்க தேவையில்லை. நானே இருக்கிற எண்ணத்தை வச்சு இழுத்து கிடிச்சு பிடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு நான் ஒன்றும் சலூனுக்கெல்லாம் போகல, தேவையே கிடையாது. என்னோட சந்தோஷம் வெளிப்படுத்துற முறையில என்னது கனி இருக்கிறது. அதே போல நம்முடைய லைஃப் காண்பிக்கணும். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த 25 அவர் சொன்னார் ஷாலோம் என்று, அதை அப்படியே நிறைவேற்றினார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் சமாதானத்தை கொடு. பிரச்சனைகள் வந்ததுதான், பிள்ளைகளோட பிரச்சனை வந்ததுதான், புருஷன் மனைவியோட பிரச்சனை வந்ததுதான், வேத ஸ்தலத்துல பிரச்சனை இருந்ததுதான், மனுஷனை வீட்டு வாசல் எடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை வந்ததுதான், அந்த சொல்ற அளவுக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் என்னதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 66 என்ன சொல்றாரு? வர்த்தமான பாரங்களை சுமந்தோம். எல்லாரும் தலைமையில ஏறி போனாங்களா? என்னது? ஆமா, விட்டா தலையில ஏறிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, ஏறி போனாங்களாம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், எங்க கொண்டாந்து விட்டாரா? செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டார். இருக்கிறோம்ல, இந்த இப்ப எங்க தரமா இருக்கிறோம்? செழிப்பான இடத்துல இருக்கிறோம். இப்ப எங்க தரமா இருக்கிறோம்? சமாதான தாபரத்தில் இருக்கிறோம். இப்போ எங்க தரமா இருக்கிறோம்? இடத்துல இருக்கிறோம். நாங்கள் இன்னும் 25க்கு போனால் தான் என்றால், இப்பொழுதும் தேவனதை எங்களுக்கு தந்துதான் வைத்திருக்கிறார். எங்கேயோ அடிச்சாலும் புது வருஷம் நினைக்காதீங்க, இப்பவே தேவனம் இருந்தவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னம் உன்னோட இந்த வருஷம் என்ன விசேஷம்னா, பிரசன்னம்ங்கிறது நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்கூலுக்கு போன உடனே டாக்டர் எழுதுவாங்கல்ல, பேர் கூப்பிடுவாங்கல்ல, அப்ப என்ன சொல்லுவோம்? பிரசன்ட். என்னத்துக்காக பிரசன்ட் சொல்றோம்? அங்க இருக்கிறோம், அங்கேதான் இருக்கிறோம். என்ன சொல்ல
பிரசன்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம உணர முடியும், டீச்சரை பார்க்க முடியும், பெஞ்செல்லாம். பிரசன்ட் என்கிறது அங்க நவ் இப்போ இருக்கிறது. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னது? பிரசன்டா அப்சென்டா? பிரசன்டா. இப்ப எனக்கு சார்லி பிரசன்ட், பிரையன் அப்சென்ட். இப்ப பிரையன் ஆனா இங்க அப்சென்ட், ஆனா சார்லி இங்க பிரசன்டா இருக்கிறாரு. அதனால நான் பாக்குறேன். இருட்ட கொஞ்சம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா நான் பார்க்க முடியுது. அவர் தாடியை பார்க்க முடியுது, மீசையை பார்க்க முடியுது, மொட்டையை பார்க்க முடியுது. ஆனா என்னுடைய மகன் தான், ஆனா இருக்கிறார். அதே போல தேவன் எங்கேயோ இல்லை. சொல்லுங்க, எங்கேயோ இல்லை, இங்கே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உதாரணத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பிரையன் எங்கேயோ இருக்கிறான்னு என் பிள்ளையா இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் எங்கேயோ, தேவன் எங்கேயோ இல்லை. அவர் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு வரணும்னு கிடையாது. அவர் இப்ப பட்டாசு போட்டுதான் வரணுமா? அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், சமூகம் அளித்திருக்கிறேன். அவரோட பேர் என்னது? I am that I am. இருக்கிறவன். நீங்க என்ன செய்வாரு? இரு நட்டிகள் வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. கூப்பிட்ட உடனே எங்க நிற்பார். இந்த வருஷத்திலே சமூகம் அளிக்கும்படியாக அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த வருஷம் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? நீ கூப்பிட கூட தேவையில்லை, அங்கேயே தான் இருப்பேன், உன்னோட ஒட்டிக்கிட்டு தான் இருப்பேன். நீ போற இடங்கள்லாம் நான் உன்னோட தான் இருப்பேன், உன்னோட தான் இருப்பேன். ஒரு பிரஸ் அந்த சமூகத்தை வைத்திருக்கிறார். ஆகிய அவர் நம்ப இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 116வது சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, நீ இளைப்பாறுதலுக்குள் திரும்பும், ஏனென்றால் செய்தார். என்ன நன்மை செய்தார் என்றால், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 10 உடன்படிக்கை. சஞ்சலப்படாதே, படப்படக்காதே, டென்ஷன் ஆகாத, தைரியம். ஏன் தெரியுமா? அவர் நன்மை செய்தார். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கூப்பிடுங்க, உங்க ஆத்துமாவை சொல்லுங்க. சஞ்சலப்படாத, ஒன்னா தேதி ஆச்சுன்னா என்ன பண்ண போறனோ தெரியல. ஓ, அதெல்லாம் வரும். தேவன் சொல்லிட்டார். உங்களுக்கு இது வாக்கு, இது பொருள் சொல்லுகிறார். அவர் நன்மை செய்ததினாலே சொல்லுங்க, இளைப்பாறுதல் ஆகிறது. எல்லாவற்றும் அந்த இளைப்பாறுதல் இருந்துச்சுனாலே இருக்கும். இருந்தாலே இந்த வாய் திறக்கும், இந்த வாய் ஸ்தோத்திரம் பண்ணும். அப்ப நன்று உணர. அதாவது பழைய காலத்துல பார்த்தீர்கள், நடக்கும் பொழுது அவர் போய் பார்த்து விட்டு வருகிறேன். ஆதியாகமம் 11 சொல்றாரு, பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது வாருங்கள், நாங்க போய் பார்த்துட்டு வருவோம். சோதோம் கொமோரா அழிய முன்பதாக தேவர் கர்த்தருடைய தூதர் வந்து பார்க்கிறார். உண்மையிலேயே இவங்க இப்படி பண்ணிருக்கிறாங்களா பண்ணுகிறார். விசிட் பண்ணினாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆண்டு உங்களை விசிட் பண்ண போறேன். விசிட் பண்ணிக்கிட்டே கிடையாது. ஏனென்றால் அது நிகழ்காலத்திலே சொல்லுகிறார். 1ஆம் தேதி மட்டும் வந்து நீங்க தர பால் சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் போறேன் கிடையாது, கிடையவே கிடையாது. போகவே மாட்டார். ஆனா ஒரே ஒரு இடம் இருக்குது, அப்படி போகாமலே அவர் போகணும்னா, எபேசியர் வீட்டுல வாசிக்காது, இந்த நல்லது சொன்னா நல்லா இருக்காது. எபேசியர் 5ஆம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நெகட்டிவ் வரவே கூடாது. புரியுதா? கெட்டதுன்னா நம்ம இது கெட்ட வார்த்தைனா தூஷண வார்த்தையை பற்றி சொல்லும். தூஷணம் அதுல போட்டிருக்கு. தூஷணம் வேண்டாம், கெட்ட வார்த்தை வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ண வேண்டாம், துக்கப்படுத்த வேண்டாம். ஆகவே இந்த வருஷத்துல, அதாவது வருஷம்
புது வருஷத்துக்குள்ள வந்துட்டு ஹalleluya ஹாப்பி ஹாப்பி புது வருஷத்துக்குள்ள வந்து ஒவ்வொரு செகண்ட் அவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்க போகிறார். இடைப்பாறுதல் திரும்ப ஏன் 50 வருஷத்துக்கு முன்ன இருக்கிறதையே சண்டே ஸ்கூல் காலத்திலேயே வாக்குத்தத்தத்துல எழுதி வச்சிருக்கிறேன். அதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது எங்க வேலை. அதை விசுவாசித்து கொண்டு இருப்பதே எங்கள் வேலை. ஆகவே இளைப்பாறுதலுக்குள் செல். இரண்டாவது சொல்றாரு என்னது? அவர் ரத்தத்தினால் உடன்படிக்கை. நாங்க பார்க்க இந்த பட்சத்தில் நாங்க அந்த உடன்படிக்கையிலே பங்கு பெற போகிறோம். அந்த உடன்படிக்கையில மாறவே மாட்டார். இருக்கிறவராக இருக்கிறவர் சொல்றாரு, நான் உன் கையை பிடித்து நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி அவர் ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டாருங்க. பண்ணின பிறகு சும்மா அந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயை வச்சுக்கிட்டு எனக்கு யாருமே இல்ல, என்னை நேசிக்க யாருமே இல்லை, கூட யாருமே இல்லை, ஆச்சு பூச்சி கீச்சு ஒண்ணுமே சொல்ல நெகட்டிவ் வார்த்தையை வேண்டாம். ஏன் நான் ஏன் பேச குடும்பம் வேணும் அது வேணும் இது வேணும்னா வேணான்னு ஆகுற அளவுக்கு பிரச்சனை வரும். வேண்டாம். அந்த மாதிரி வாய் இந்த முறை அவர் கூடவே பரவாயில்ல. விசிட்டர்ஸ் எல்லாம் வந்த சத்தத்தை அடக்கி பேச பார்த்திருக்கீங்களா? நீங்களும் அப்படி இல்லையோ? அப்படி இருக்கிறோமா? இல்லாட்டி நானும் சில விசிட்டர்ஸ் என்ன பண்றது விசிட்டர்ஸ் எல்லாம் என்ன அது வேற அப்படி போல ராஜாதி ராஜா மகிமை நிறைந்தவர் கூடவே சொல்லிட்டாரு. கூடவே அதாவது சொன்னேன்ல 24 hours, அப்புறம் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 305 24 மணிக்கு அளவும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னோடு, என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும். எங்க போனாலும் நான் பின்னாடி வருவேன், நீ எங்க இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த பிரசன்னத்தை தேவன் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது என்னுடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கும். அதாவது இஸ்ரவேலுக்கு தன்னுடைய சமூகம் இருப்பேன் என்கிறதே செய்தார். எப்படி தெரியுமா? மதிலா இருந்தா, சம்பமா இருந்தா, ரைட்? அது ரெண்டும் இருந்தது. அவர்கள் அங்கே கடைசி அந்த வாதை வரும் பொழுது வீடுகளில் எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டதோ தூதன் உள்ளே, ஏனென்றால் ஆண்டவர் நின்றார். சோ எதுவுமே வராதபடி அவர் கடந்து போவார். கூடவே வந்து ஏதாவது தீமை வர மாதிரி இருந்துச்சுன்னா அவரே நின்று என்ன செய்வாராம்? அது ஆகவே இந்த ஆண்டு வந்துட்டு புதிய வருஷத்துக்கு இந்த ஆண்டில் அவர் சொல்லுகிறார், ஆத்துமா பெரிய பிரசங்கம் கிடையாது, இவ்வளவுதான். புது வருஷம் மட்டும் நீட்ட பிரசங்கம், இளைப்பாறுதல் தருவேன். நன்மை அவர் செய்த நன்மை என்னன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். மூன்றாவது நன்மை தான் பிரசன்னம். அவ்வளவுதாங்க. இந்த ரைட், இந்த 365 நாள் இருக்குல்ல, 365 நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறோம். சரியா? 365 நாள் இதை நீங்க கேட்க இளைப்பாறுதல்னா அது போறோம். இன்னைக்கு அப்படியே ஒரு தோடம்பழம் மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பெண்கள் கூட்டத்துல, பிறகு வெள்ளிக்கிழமை ஜெபத்துல என்னெல்லாம் நாம வைக்க போறோமோ எல்லாவற்றிலும் அந்த நிறைய வெளிப்பாடு. அவ்வளவு என்ன சொன்னோன்னா பிறகு அடுத்த வருஷத்துல நீங்க போக வேண்டி வரும். அவ்வளவு கொடுத்திருக்கிறார். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரசன்னம். சொல்ல பிரசன்னம் Jehovah Rapha, here I am. Jehovah Jireh, here I am. கூப்பிட்டியா அப்படிம்பாரு. சிலர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவோம், அம்மா கூப்பிட்டீங்களா அப்படிங்கும். மாட்டோம். பட் ஆனால் அவர் அந்த நேரத்தில் சொட்டக்கு போடுற ஒவ்வொரு நேரமும் அவர் கூட, அதாவது எங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னும் அப்படித்தான் இருந்தாரு. ஆனா நம்ம போகும்
அல்லது நாங்க ஃபீல் பண்ண போகிறோம்? இப்ப இந்த வெக்கைய இருக்குதுல்ல, அது ஃபீல் பண்றோம் இல்ல, குளிரை நாங்க ஃபீல் பண்றோம் இல்ல, அவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ண போகிறோம். அவர் தான் நம்ம சொல்ல போகிறோம், இது கர்த்தர் கூட இருந்ததினால் தான் நான் இதில் வெற்றி பெற்றேன், கர்த்தர் கூட இருந்ததினால் தான் இந்த ரட்சிப்பு வந்தது, கர்த்தர் கூட இருந்ததினால் தான் என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, இதை செய்ததினால் தான், அவருடைய பிரசன்னம் இருந்ததினால் தான், இல்லைன்னா நான் செஞ்சிருக்கவே முடியாது. ஆயிரம் ஆயிரமான சாட்சிகள் சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். எப்படி கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்த பொழுது தன்னுடைய மகிமையை காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? தண்ணீர் ரசமாய் மாறினதினால் மகிமை வெளிப்பட்டது. அந்த 12 வருடங்களாக பெரும்பாலும் வஸ்திரத்தை தொட்ட பொழுது மகிமை வெளியே வந்ததா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தொட, அவரை தொட வரும் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். கோசேனுக்கும் எகிப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த கர்த்தர் நானும் நீங்களும் வெளியில் உள்ளவர்களும் வித்தியாசமானவர்கள் என்று காண்பிப்பார். ஆகவே எல்லாரும், அதாவது நான் ரெஸ்ட் இன் பீஸ் என்னங்க நல்ல நாளும் கல்ற தோட்டத்தில் சிலுவையில போட்டு வச்சிருவாங்களே ரெஸ்ட், அதெல்லாம் வேண்டாங்க. இறந்து பீஸ் ஆகுது. இப்ப நமக்கு வேணும், இப்ப வேணும் எங்களுக்கு. ஒவ்வொரு காரியத்தை படிக்கிற நேரத்துல படிப்போடு கூட ரெஸ்டும் இருக்கும், பீஸும் இருக்கும். ஆமென். படிக்கிற பிள்ளைகளே, ரெஸ்டோடு படிப்பீர்கள், பீஸ் பீஸா கிடையாது. வேலை செய்கிறவர்கள் ரெஸ்டோடு வேலை செய்வீர்கள், பீஸோடு. ஹல்லேலூயா. ஓ இல்லங்க, நான் வேலைக்கு போனா பீஸ் பீஸ் ஆகிடுவேன். புருஷன் மனைவி பீஸ் பீஸ் கிடையாது, பீஸ். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நம் யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீரே தந்து விட்டீர், நான் இப்ப நிலைப்பார்தலை தந்தீர் என்று எதினால் இருப்பதினால், நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால என்ன நடக்கும்? அவர் யுத்தம் செய்வார், அவர் வழக்காடுவார், அவர் பூட்டப்பட்ட கதவுகளை திறப்பார், அவர் இரும்பு தாழ்பாக்களை முறிப்பார், அவர் உங்களுக்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்தார். இது முடியுமா? கேட்கிறார். இந்த உலர்ந்த எலும்புகள் சொல் உயிர் அடைந்தது. வேற எதுவுமே கிடையாது, வேற ஒண்ணுமே பண்ண தெரியாது. அந்த வாயை ஆண்டவர் கேட்டாரு, நான் உன்னோடு இருந்து உன் வாயோட இருந்து நான் பேசிட்டேன்ட்டு. ஓகே லோடைய வாயை எடுத்துக்கிட்டேங்க, ஏன்னா எனக்கு வேற ஒண்ணுமே இல்லைல்ல, பதவியும் கிடையாது. அவருக்கும் வாய் தான் தேவையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா வாய் தேவையா இருக்கிறது? இந்த வார்த்தையை பேசுவதற்காக, இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுவதற்காக. இதை சொல்ல 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 தயவு செய்து நெகட்டிவா ஒண்ணுமே பேசுறாதுங்க, தப்பா ஒண்ணுமே பேசுறாங்க. 1000 தான் துன்பம் வந்தாலும், என்னது 1000 தான் துன்பம் வந்தாலும் அது அழுகாது. நீங்க விசுவாச அறிக்கை பேச பேச, ஏனென்றால் இவ்வளவு நாளும் அவருடைய பிரசன்னத்தை அளவிலே இந்த ஆண்டிலே உணர போகிறோம். அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்ன பண்ணிடுவாரு. என கூடவே இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரப்போகிறோம். இது ஒரு உடன்படிக்கை. அவர் சொல்றாரு, just remember this. இதை நினைவு கூறு. ஏனென்றால் நான் உனக்காக நான் எல்லாம், நீ இதை நினை, just நினையுங்கள், எனக்காக செய்து விட்டார் இருக்கும்படியாக. நான் இது வரையிலும் இல்லாத அளவுக்கு, அதாவது எல்லாரும் பஞ்ச பாட்டு பாடுவாங்க உலகத்துல, பஞ்சத்தை பற்றி சொல்லுவாங்க, பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க, காத்து வரப்போகுது, மழை வர எல்லாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த பஞ்சத்திலும் பணிவிடை செய்யும்படி தூதர்களை அனுப்புவார், கொடுப்பார்கள். நாங்கள் பஞ்சத்தில் அனைத்து பரலோகம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் பெண்டகஸ்தலை எனக்கு ஆசீர்வாதம்
என்னிலா சமாதான காரியங்களை செய்ய போகிறார். ஐயா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த 20 எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி அப்பா தந்ததுக்காக நன்றி என்று சொல்லுவோம். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரை, நன்றி Spirit of God. Thank you. எல்லாரும் சொல்லுவோமா?